நகாஸ் வேலைப்பாடு. ஆஹா, என்ன அபூர்வம் அப்படின்னு நாம் ஆச்சரியப்படுற அளவு நமது பாரம்பரியத்தில் மிக மிக பெருமை சேர்க்கிற ஒரு அங்கம். நளினமான நுணுக்கமான கைவேலைப்பாடு. இதை பெருவாரியாக வைர நகைகள்லையும் செய்யப்பட்டு பெண்களுக்கு ஒரு சவாலாக எதை வாங்கிறது அப்படின்னு தேடி தேடி பார்க்குற அளவு இல்லாமல் என்ன வாங்கிறதுன்னு திணற வைக்கிற அளவுக்கு நம்முடைய சென்னை டைமண்ட்ஸ் இந்த நகாஸ் வேலைகளை புதுமையாக இந்த சீசனில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தில் தமிழ் புத்தாண்டில் அவங்களுடைய ஆண்டு விழா கொண்டாட்டம் வருவதற்கு முன்னாடி புதுமைகளை புகுத்தி பெண்களை கொண்டாட வச்சிருக்காங்க. இந்த பாரம்பரியமான நகாஸ் நகைகளில் வேலைப்பாடு தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது வைரத்திலையும் இவ்வளவு அற்புதமாக செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு புதுமை, அவ்வளவு அருமை. இப்போ நீங்கள் பார்க்கறது ஒரு அற்புதமான மாங்காய் மாலை. அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு மாங்காய் மாலை அப்படிங்கிறது ஒரு மேண்டட்டரி நகை, அப்படி இருந்தது. அது நிச்சயமாக அது இருக்கும். இந்த மாங்காய்களோட இந்த கிளிகள் கொஞ்சி குலாவறத நீங்கள் பார்க்கும்போது இயற்கையே ஆச்சரியப்படுற அளவுக்கு அவ்வளவு நெருசா தெளிவா அழகா இந்த வேலைப்பாடு செஞ்சுருக்காங்க. இந்த அடிகை யாருக்கு தான் வேணாம் அப்படின்னு தோணும்? இதில் இருக்கிற பூக்களும் கிளிகளும் மாங்காயும் நிச்சயமாக ஒரு வைரத்தில் பதிச்ச ஒரு நகையாக இருந்தால் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஆஹா, இது நிச்சயமாக என்னுடைய நகைப்பெட்டியில் இருக்கணும் அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அடுத்து நீங்க பார்க்கறது காதணிகள். காதணிகள்ல இப்படி ஒரு புதுமையா? நீங்களே பாருங்க. பட்சிகள் எவ்வளவு எடுப்பா, நாம நார்மலா சொல்லுவோமே என்ன காத்திரமா இருக்கு இந்த நகை, அந்த மாதிரி அழகா எடுப்பா தெளிவா ஒன்று போட்டுண்டாலும் அம்சமா இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு மிக சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு. அதுதான் சென்னை டைமண்ட்ஸோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்து நீங்க இப்ப பார்க்கறது பதக்கம். இந்த பதக்கத்துல மயில்கள், பூக்கள், கொடிகள், இப்படி இயற்கையே ஒரு பெண்ணோட அடிகையாக மாறினா அந்த பதக்கத்தில் எப்படி இருக்கும்? அவ்வளவு அழகான அபூர்வமான ஒரு நகை இந்த பதக்கம். நம்முடைய பாரம்பரியத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்தது நீங்க பார்க்கறதும் இந்த பதக்கம் தான். இதை எந்த விதமான சங்கிலிலையும் போட்டுக்கலாம், வேற விதமான ட்ரெடிஷ்னல் ஒரு சங்கிலி மாதிரி இருக்கக்கூட அடிகையில் கூட போட்டுக்கலாம். இந்த அன்ன பக்ஷி தோகையை விரித்து அந்த மலர்ந்த மலர் மேலே அமர்ந்திருக்கிறது போல இருக்கிற இந்த நகை என்ன அற்புதம். கீழே 3 மொட்டுக்களுக்கு கீழே மணி. அதை அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது இயற்கையே நம்ம கூட ஆடுற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அடிகை தான். ஆனால் அதுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இந்த பதக்கம் நல்ல பெருசா வடிவமைக்கப்பட்ட பதக்கம். இயற்கை தான் நமக்கு குரு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய எல்லா விதமான டிசைனும் இயற்கையிலேருந்து வந்தது அப்படின்னு டிசைனர்ஸ் சொல்லுவாங்க.
அந்த மாதிரி பாரம்பரியத்தில் இயற்கையிலேருந்து எடுக்கப்பட்ட வடிவங்களை அழகாக நேர்த்தியாக கோத்த இந்த பதக்கத்தை பார்த்தீங்கன்னா மயில் வடிவம் பூக்களுக்குள்ள, அங்கே சில மாங்காய் வடிவமும் இருக்குது. இதெல்லாம் ஒன்றிணைச்சு மிக அழகாக ரொம்ப எடுப்பாக இருக்கிற இந்த டிசைன் தான் இந்த பதக்கம்.